வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வராதே வினை. ஓம் சரவணபவ. வணக்கம் நண்பர்களே. ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா 9 கிரகங்களோட ஆதிக்கத்தில் தான் இந்த 12 ராசிகளும் வருதுன்னு சொல்லலாங்க. அப்படி பார்க்குறப்ப மேஷ ராசி முதல் ராசியாகவும் அதுக்கு அடுத்ததாக 2வதாக வரக்கூடியதான் ரிஷப ராசின்னு சொல்லலாம். இந்த ரிஷப ராசி அன்பர்கள் இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக செஞ்சுட்டு இருந்தாலே வாழ்க்கையில் பல நன்மைகள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அப்படி எந்த மாதிரியான செயல்பாடுகளும் நீங்கள் செய்யணுங்கிறதையும் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு பதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி ரிஷபராசி என்பவர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணணும்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க. அதே மாதிரி இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலனை பெறணும், அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமையான நீங்கள் வணங்க ஆரம்பிங்க. மல்லிகை பூக்கள் சமர்ப்பணம் செஞ்சு இனிப்பு, அதாவது ஏதாவது ஒரு கேசரி மாதிரியான இனிப்பு கூட நீங்கள் நெய்வேத்தியமாக செஞ்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு பாதகமான பலன் எதுவுமே ஏற்பட வாய்ப்பில்லை. 6 மாதத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்குரிய கஞ்சனூர் சுக்கிர பகவான் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க. இது சிறந்த பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி முடிஞ்சவங்க கோவிலுக்கு பசுமாட்டை தானமாக தரலாம். அதே மாதிரி புனித நதிகளில் அடிக்கடி நீராடுறது, கோவில்களுக்கு போய் இறைவனை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு எந்த தோஷம் இருந்தாலும் நீங்குங்க. எந்த காரணத்தை கொண்டு இந்த பறவைகளை நீங்கள் கூண்டில் வச்சு வளர்க்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, பிராணிகளை நீங்கள் துன்புறுத்தக்கூடாது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. வீட்டுக்கு பக்கத்தில் நாய் பசுமாடு இருக்குதா, பறவை இருக்குதா, தினமுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கைகளால் உணவிட்டுட்டு வர பாருங்கள். ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பிரதோஷ நாட்களில் சிவ வழிபாடு செய்கிறதும் நந்தி தேவரை சேர்த்தே நீங்கள் வழிபாடு செய்கிறதும் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக குலதெய்வ வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வருது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக பொருளாதார நிலையில் உங்கள் கடின உழைப்பால் நீங்கள் முன்னுக்கு வருவீங்கன்னு சொல்லலாங்க. ஆனால் ஏதாவது ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ தோஷம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனை, ஏமாற்றம், கஷ்டங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அதனால் குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்கள். உண்மையான குலதெய்வம் என்னன்னு தெரியாமல் வணங்குறதை விட்டுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த பல்வேறு விதமான பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க. அதுவும் பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லாமே இது அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் பரம்பரையில் இருக்கக்கூடியவங்கள தொடர்ந்து உண்மையான குலதெய்வம் எதுங்கிறத கண்டறிஞ்சு நீங்கள் வழிபட தொடங்கினாலே உங்கள் வாழ்க்கையில் எந்த பாதிப்புமே இல்லைங்க. தொடர்ந்து இந்த விஷயத்தை மட்டும் செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, பெரும்பாலுமே சொந்த பந்தங்களால் எந்த பிரயோஜனமும் இது வரைக்கும் உங்களுக்கு இல்லைங்க. கஷ்டம்தான் கொடுத்துருப்பாங்க, நிறைய அவமரியாதை தான் படுத்திருப்பாங்க. அதுவுமே வாழ்க்கை துணை உறவினர்கள் வழியில் பொறுத்த வரைக்குமே நிறைய பிரச்சனைகள், அவமானங்கள் எல்லாமே சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. எல்லா உறவுக்காரங்களும் சொந்தக்காரங்களும் இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தாங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க. பேச்சுவார்த்தை இல்லாமல் தனியாக வாழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம். இனி வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பொறுத்த வரைக்கும் இனி நீங்க சேமிக்கக்கூடிய நேரங்க. இது வரைக்குமே கையில் நிற்காத அளவுக்கு பணங்கிறது தங்கியிருக்காது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு செலவு ஒன்று போனால் ஒன்றுங்கிற ரீதியாக தான் இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உண்மையான நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. வாழ்க்கையில் இனி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுமே உங்களுக்கு சிறந்த பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஏதோ ஒரு வகையில் மனசில் நிம்மதி இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. வேலையிலுமே பாராட்டு பெற போகிறீங்க. சந்திரனோட இடப்பயிற்சி இந்த நேரம் அனுகூலமாக அமைஞ்சிருக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம் தான். தொழிலில் இருந்த போட்டிகள் எல்லாமே நீங்கும், விரோதிகள் எல்லாமே காணாமல் போயிடுவாங்க. குடும்பத்தில் குழப்ப நிலை கொஞ்சம் இந்த நேரம் நிலவ வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் குடும்ப நிலையில் மட்டும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்கள் கவனம் செலுத்த பாருங்கள். ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறது இந்த நேரம் கொஞ்சம் குடும்பத்தில் சக்திக்கு மீறின செலவு இருக்க தான் செய்யும். உறவினர்கள் ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு மூலையில் நின்று ஒரு போர்க்கொடி தான் பிடிப்பாங்க. ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொறுமையாக இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். ஆனாலுமே கோபங்கிறது உங்களை மீறி வெளிப்படும். இது மன நிம்மதியை பாதிக்கும். முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் யோகா, தியானம் மாதிரியான பயிற்சிகளை செய்ய பாருங்கள். அடிக்கடி ஆலய வழிபாடு செய்கிறது இந்த நேரத்தில் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். வெறிய சாந்தத்தில் சூரியன் இருக்கிறதால கொஞ்சம் அதிக செலவு, சரும சம்பந்தப்பட்ட உபாதை ஏற்படலாம்.
கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு அந்யோன்யத்தில் எந்த பாதிப்புமே இல்லைங்க. நல்ல மாற்றம் தான். மனசாபங்கள் சந்திச்சவங்களுக்கு கூட இனி சிறப்பாக இருக்குது. திருமண முயற்சிகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சுபமாக இருந்தாலுமே தவறான வரனை மட்டும் தேர்ந்தெடுத்துடாதீங்க. வரனை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்கள் பெண்ணுக்கோ உங்கள் பிள்ளைக்கோ உத்தியோக சம்பந்தப்பட்டமா வெளிநாடு இல்லைன்னா வெளிமாநில பயணம் வெளியூர் பயணம் போக வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மோட்சக்காரனான கேது இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஆலய வழிபாடு இல்லாமல் செய்யக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. சொந்த வீடு கண்ட கனவு இனி உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நேரங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதால வேலையில் கொஞ்சம் உங்களுக்கு பொறுப்பு அதிகமாக தான் இருக்கும். எதுவுமே உங்கள் சக்திக்கு மீறினதாக தான் இருக்கும். இருந்தாலுமே ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மனசில் உற்சாகமாக செயல்படுங்க, ஆர்வமாக செயல்படுங்க. இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். வேலை இந்த நேரம் எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ கூலியும் அந்த அளவுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. பெரும்பாலுமே இந்த நேரத்தில் கூட இருக்கக்கூடிய பணியாளர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க. இது வரைக்குமே நீங்கள் ஒன்று பண்ணால் அவங்க ஒன்று பண்ண மாதிரியும் உங்கள் மேலே தேவையில்லாத வீண் பழி சுமத்தக்கூடிய நிலையில் தான் இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு அந்த நிலையில் நல்ல மாற்றம் கிடைக்கிது. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க. புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கனாலும் நல்ல நிறுவனத்தில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த நேரம் அதற்குண்டான முயற்சி செய்யலாம். மகத்தான வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் போட்டி அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அது எல்லாமே சமாளித்து நல்ல லாபத்தை பெறுவீங்க. சனி பகவானும் ராகுவும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எதுலையுமே போட்டி அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லலாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு கூடவே இருக்கிறதால உங்களுக்கு இந்த நேரத்தில் எந்த பாதிப்புமே இல்லை. புதுசாக ஒரு முயற்சி செய்கிறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் அளவோடு செய்ய பாருங்கள் போதும். அதிகமாக முதலீடு செய்கிறது இந்த அகலக்கால் வைக்கிறது வேண்டாம். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கரனும் மற்ற கிரகமும் சாதகமாக தான் இருக்குது. நிறைய வாய்ப்பு கிடைக்கும். வருமானமும் போதுமான அளவுக்கு இருக்குது. பற்றாக்குறைங்கிறது இந்த நேரம் இல்லைன்னு சொல்லலாங்க. லாபகரமான மாதம் தான். இந்த நேரத்தில் பிரபல நிறுவனங்களுடைய அழைப்பு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. இந்த நேரம் சாதகமான நேரம். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இது லாபகரமான வாரம் தான். உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைப்பாங்க. மற்ற கட்சியிலிருந்து கூட அழைப்பு மேலே அழைப்பு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த நேரம் மனசில் சபலத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. உறுதியாக இருக்க பாருங்கள். எதிர்காலத்துக்கு அதுதான் நல்லது. முக்கியமாக இந்த நேரத்தில் உங்கள் கருத்துக்களை வெளியிடாமல் இருக்கிறதா நல்லது. நீங்கள் நினைக்கிற விஷயத்தை இல்லாமல் இந்த நேரம் மற்றவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள். கட்சியில் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு இந்த நேரம் நீடிக்கிறதால தொடர்ந்து உங்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. கல்வி நிலையம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாணவர்களுக்கு இந்த நேரம் சுப பலம் பெற்று திகழக்கூடிய கிரக சேர்க்கை. அதனால ஆர்வமாக ஈடுபடுவீங்க. விளையாட்டுத்துறை கல்வி மட்டும் இல்லை, விளையாட்டுத்துறை பேச்சு போட்டி எழுத்து போட்டி எந்த துறையில் ஈடுபட்டாலுமே வெற்றிங்கிறது உங்களுக்கு உறுதின்னு சொல்லலாங்க. உயர்கல்விக்கு சம்மந்தப்பட்ட எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா பூமிக்காரகன் விவசாயம் சம்மந்தப்பட்ட மற்ற கிரகமும் அனுகூலமாக இருக்கிறதால விளைச்சலை பொறுத்த வரைக்குமே திருப்திகரமாக இருக்கும். வெயிலினால பயிர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பாதிக்க வாய்ப்பில்லை. தண்ணி வசதி இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. கால்நடை மூலமாக அபிவிருத்தி உண்டாகுது. வரைக்குமே கால்நடை மூலமாக உங்களுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுறது, கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கிறது எல்லாமே இருந்திருக்கலாம். இனி அப்படி இல்லை. கால்நடை மூலமாக அபிவிருத்தி உண்டாகக்கூடிய நேரம் தான். விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு இந்த நேரம் வழி பிறந்திருக்குதுன்னே சொல்லலாங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரிஷபராசி அன்றவர்களுக்கு எப்படி இருக்குதுன்னா குரு பகவான் கொஞ்சம் அனுகூலமாக இல்லை. மற்ற கிரகங்களோட இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப நன்மை தான். குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லதுங்க. கோபம் கொஞ்சம் அதிகமாக வெளிப்படும். உங்கள் மனசை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்கிறாங்களேங்கிற ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். இந்த நேரம் கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து போக பாருங்கள். வேலைக்கு செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக தான் போயாகணும். மன நிம்மதி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. அப்பப்போ கொஞ்சம் மனக்குழப்பம் இருந்தாலுமே அது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேலையில் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும். சின்ன சம்பள உயர்வாவது இந்த நேரம் உங்களால் எதிர்பார்க்க முடியும்னு சொல்லலாங்க. நல்ல வரனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மணமாலைக்காக காத்திருக்கக்கூடிய கன்னி பெண்களாக இருந்தால் வரன் அமைறதுல கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் நல்ல வரனை அமையக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். மொத்தத்தில் ரிஷபராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. நல்ல மாற்றம் உண்டாகும். கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீவன சாந்தில் சனி ராகு இணைஞ்சிருக்கிறதால செய்கிற வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை பார்க்குறவங்க மேலதிகாரிகளோட வாக்குவாதம் வேண்டாம். விரைய சாந்தில் சூரிய நிலை இருக்கிறதால கொஞ்சம் சரும உபாதை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்பு கொடுக்க இருந்தாலும் கை வைத்து செஞ்சுக்கிட்டாலும் அது உடனடியே குணமாயிரும். பெரிய அளவில் கொண்டுட்டு போகாதுன்னு சொல்லலாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. மாலை நேரத்தில் சனிக்கிழமைகளில் எள்ளெண்ணையும் வியாழக்கிழமைகளில் பசு நெய்யிலும் நீங்கள் தீபத்தை வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ரிஷபராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள்
தரக்கூடிய அமைப்பு உண்டாகும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மறக்காமல் மாதத்துக்கு 2 முறையாவது நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது நல்லது. அப்படி தூரமாக இருக்குது போக முடியலைன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்கள். இது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க, பேச்சு மூலதனமாக கொண்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. ஷேர் மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் ஒரு அற்புதமான பலன். கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் எதுலையுமே நீங்கள் அன்றாட வேலைகளையுமே முழு கவனம் செலுத்திட்டு வந்தாலே நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு தான். உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காய்ச்சல், கை கால் அசதி, கொஞ்சம் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாமே தவிர பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. எதுக்குமே பயப்பட வேண்டாம். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.